Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நான் சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அப்லோட் கொடுக்குறேன். அதோட வீடியோவே வந்து 2 hours அப்படி வருது. அதனால் எடிட் பண்ணால் ஒரு 1 hour அப்படி வரும். இதுவுமே அதில் ஆட் பண்ணால் இன்னும் பெரிய வீடியோவாக ஆகிடும். ஸோ அதனால் இதை மட்டும் நான் தனியாக எடுத்து இதுக்கு தனி வீடியோவாக நான் அப்லோட் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணுன்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 300 வாங்கிட்டுருக்கேன். இப்போ வந்து ஆஃபர் சம்மர் ஆஃபராக நான் ஜஸ்ட் 100, அதுவும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் சேம் ஃபீஸ் 300 தான் நான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ஃபுல்லாக நான் எப்படி பெயிண்ட் பண்ணேன், ட்ரேஸ் பண்ணேன், அது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் ஃபுல்லாக வந்து கட் பீட்டில் கொடுத்துருக்கேன். கட் பீட் கொடுத்துட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஜரி லைன் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து சென்டரில் லைன் மட்டும் கொஞ்சம் லாங்காகவும், லெஃப்ட்டில் ரைட்டில் லைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளவரில் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி லைன் கொடுத்துட்டு நான் ட்ராப் பீட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் பேர்லில் இருக்கிற இந்த ட்ராப் பீட், ஒயிட் கலர் பீட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேர்ல் பீடுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இது இருந்ததுனால இதை கொடுத்தேன். பேர்ல் பீடும் இருக்குது, இருந்தாலும் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்தேன். இப்போ சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை விட கொஞ்சம் முன்னாடி பெருசாக அதாவது லைன் வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்ட்டு முடித்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கட் ஒர்க் மாதிரி நமக்கு லுக் கொடுக்கும். இல்லை சிம்பிள் ஒர்க், நம்ம ஒரு ஃப்ளவரில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம், த்ரெட் ஒர்க்னால் அது நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். இதுவே பெயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரஷில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒர்க் வந்து சிம்பிள் தான். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணாலுமே ப்ளவுஸ் வாஷ் பண்ண முடியாது. சேம் ஃபேப்ரிக் பெயிண்டில் ஆரி ஒர்க் பண்ணும்போது சேமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து நான் எல்லா லேயர்லையுமே எல்லா ஃப்ளவரோட பெட்டலுமே நான் சேமாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 லைன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளவர்லேயுமே நான் 3 லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், லீஃப் கலர், க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். லீஃபோட சென்டரில் நான் கட் பீட் கொடுத்துருக்கேன். ஃப்ளாரோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட் கொடுத்துருக்கேன். சென்டரில் ஜரி த்ரெட்டும் சென்டர் பாயிண்டில் வந்து கிளிப் ஸ்டோனும் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி அங்கங்கே புட்டாஸ் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுத்து கிளிப் ஸ்டோனை சுற்றி நான் வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் ஆரி ஒர்க் எல்லாருமே வந்து பேசிக்காக லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீப்பாக வேண்டாம். அதை விட என்னால் வீடியோ எடுக்க முடியாது, என்கிட்ட ட்ரைபேடெல்லாம் கிடையாது. யாராவது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க சொல்லலாம். மற்றபடி ஃபேப்ரிக் பெயிண்டிங் எனக்கு ட்ரைபேட் தேவையில்லை. ஸோ இதுதான் அவுட்புட் பாருங்கள். இது என்னோடய ஃபஸ்ட் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் பெயிண்டில் என்னோடய ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்காக நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் எப்படி மேக் பண்ணுங்கிறதையுமே நான் சொல்கிறேன். பாருங்கள், இது அவுட்புட் நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து போட் நெக்கில் தான் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணேன். பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் நெக் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஜரி லைன் ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைன் வந்து கட் பீட் கொடுத்துக்கிட்டேன். இதுதான் சிம்பிள் ஒர்க்கு. இதுக்கு வந்து நமக்கு புட்டாஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ராதாகிருஷ்ணா வந்து நான் பெயிண்ட் பண்ண வீடியோ ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் எனக்கு எடிட் பண்ண டைம் தேவைப்பட்டது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் கொடுக்குறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் எடிட் பண்ணும்போது நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே நமக்கு டைம் எடுக்கும். அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கிளாஸ்லையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ்க்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து ஜரி 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பீட் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். கட் பீட் ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா அந்த த்ரெட்டை வந்து அந்த பீட் வந்து கட் ஆக்கிடும். அப்போ த்ரெட் அடிக்கடி கட்டாயி தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு பீடு 2 பீடாக லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. சுகர் பீட் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. கட் பீட் பொறுத்த வரைக்கும் த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், நான் சிம்பிளாக முடிச்சுட்டு ஹெவி ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். இது என்னோடய ஃபேப்ரிக் பெயிண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக மேக் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். இந்த வீடியோ தனியாக போடலாம், ஏதாவது ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இதோட நெக் நான் முடிச்சிட்டேன். இது சும்மா கொஞ்சம் மட்டும் ஸ்டிச்சிங் நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நான் பண்ணலை.
இது வந்து நம்ம டபுள் கைட் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள் கைட் போடணும். ஆரி ஒர்க்லாம் நம்ம டபுள் கைட் போடும்போது பீட் ஒர்க் பண்ணால் நம்ம அது மூவ் ஆகாது. ஆனால் நம்ம சிங்கிள் ஃபுட் தான் போடணும். டபுள் சைடு இருக்கிற ஃபுட் போட்டோன்னா நம்மளால் கம்ஃபர்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. இதை வந்து நான் போட் நெக் வித் பிரின்சஸ் கட்டில் நான் கொடுத்துருந்தேன். இதுதான் ஸ்லீவ் பேட்டர்ன். பாருங்கள், அவுட்புட் ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஸ்லீவுமே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃப்ளார்ஸ் ட்ரா பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது இது பாருங்கள் சென்டர் பாயிண்ட்டு. இதுதான் வந்து சென்டரில் நான் வந்து அதாவது பேக் நெக்கில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் ஜஸ்ட் A4 ஷீட்டில் தான் நான் ட்ரேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். A3 ஷீட்லேயும் பண்ணலாம். அது கொஞ்சம் இன்னும் பிக் சைஸாக வரும். ஒர்க் இன்னும் நம்ம டீப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். இதை பெருசாக நான் பண்ணலை. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஹேங்கிங்ஸ் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்லீவில் வந்து நான் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் இன்னொரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணும்போது கொடுத்துருப்பேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து நம்ம ரொம்ப மெலிசாக இருக்கிற ஊசி எடுத்துக்கணும். சில பீட் உள்ளே போகும், சிலது உள்ளே போகாது. அதனால் அது மாதிரி நம்ம கோர்த்துக்கணும். ஊசியை நான் ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தில் குத்தி வெளியே எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் 4 பீட்ஸ் 5 பீடு சுகர் பீடும், ஒரு பீடு வந்து 3 mm பீடு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து 4 mm கொடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்க்க அழகாக லுக்காக இருக்குது. இது என்னோடது அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கிட்ட வந்து ஒர்க் பண்ணலாம். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து நான் இந்த ஹேங்கிங்ஸை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிட்ட பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். என்னோடய சேனலில் இன்னும் நெட் கிளாத்தை டச் பண்ண ஆரி ப்ளவுஸ் ஃபுல் டீட்டெயிலாக நான் ஆரி ஒர்க் பண்ணி போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ், பட்டுப்பாவாடை சட்டை, அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். இருக்கும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்குமே தனித்தனி ப்ளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேங்கிங்ஸில் நான் 5 வந்து சுகர் பீடு, ஒரு 3 mm பீடுமே நான் ஆட் பண்ணி அதில் தான் நான் வந்து கோர்த்து போட்டுட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு லைன் நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறதுல வரைக்கும் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸை உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறீங்க, கிளாஸோட டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மாதிரி ப்ரூச் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50 இப்போது நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். அதோட ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா 300. இப்போது சம்மருக்காக ஜஸ்ட்டு 50 ப்ரூச் கிளாஸ் ஒர்க் நான் வந்து கிளாஸ்க்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு 1 மந்த் கோர்ஸு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான், அது எல்லாருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் நார்மல் நான் 300 தான் வந்து ஃபீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போது ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் 50 பே பண்ணி ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 100 பே பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் கிளாஸஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 மட்டும்தான். ஹேர் அக்சசரிஸோட வீடியோ இருக்குது. அதுவுமே ஃபீஸ் 99 தான். ஆனால் நான் என்ன ஆஃபர் கொடுத்துருந்தேன்னா, நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸ் நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹேர் அக்சசரி கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக நான் கொடுப்பேன். நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹேர் அக்சசரி கிளாஸ் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஹேங்கிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக போடலை. நீங்கள் ஒரு 6-7 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். கொஞ்சம் கிட்ட கோர்த்துக்கிட்டிங்கன்னா நெருக்கமாக அழகாக இருக்கும். நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் இதை. இது வந்து பஃப் ஸ்லீவ் தான். மேலே கொஞ்சம் லைட்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எல்போ கிடையாது. கொஞ்சம் லென்த்தியாக தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப 3/4 வைக்கல, ஓரளவுக்கு லென்த்து வச்சுருக்கேன். போட் நெக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட டிசைன் இது தான். இதோட மெஷர்மெண்ட் வேணும், நான் எப்படி மெஷர் எடுத்தேன், எப்படி கட் பண்ணேன், எப்படி ட்ரேஸ் பண்ணேன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் மேக் பண்ணது ஒரு ஹாப்பி எனக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து அதுவும் எனக்கு ஸ்லீவ் ரொம்பவே கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி த்ரெட் ஒர்க் ஃபில் பண்ண நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்தாலே அது உங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரியும் தெரியும். உங்களுக்கு பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு கூட கெஸ் பண்ண முடியாது. பார்க்க உங்களுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.